தோழர்களே, நண்பர்களே, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் உரிமை முன்னணி நடத்துகிற தமிழக பெருவிழா ரஷ்ய புரட்சி நாள் விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழக பெருவிழா என்ற இந்த சொல்லாடல் இந்த தமிழ்நாட்டில் புதியதல்ல. நான் அறிந்து ஏறக்குறைய கால் நூற்றாண்டாக இந்த தமிழ்நாடு நவம்பர் 1ஆம் நாளை தமிழக பெருவிழாவாக இன உணர்ச்சியை கொழுந்துவிட்டெறியச் செய்வதற்கு தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது அது குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி தமிழக பெருவிழாவை அன்று நாம் நடத்திய போது ஜூனியர் விகடன் போன்ற ஏடுகள் இனவாதிகள் ஒன்று கூடுகிறார்கள் என்று நம்மை தனிமைப்படுத்தி மக்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி தீவிரவாதிகள் போல் சித்தரித்தன. ஆனால் அதே ஏடுகள் இன்றைக்கு தமிழ் தேசியம் குறித்து புதிய நூல்கள் வருகின்ற போது அந்த நூலை விமர்சித்து அதற்கென்று ஒரு தனி பக்கம் ஒதுக்கி இந்த நூலை வாங்கி படிக்க நம்மை தூண்டுகிற நிலைக்கு அந்த ஏடுகளே வந்திருக்கின்றன. அதற்கு தமிழ் தேசிய இயக்கங்கள், சிறு சிறு இயக்கங்கள் இந்த நெருப்பை அணையாமல் எவ்வளவு சிறிய ஆற்றலாக இருந்த போதும் இந்த தமிழ் தேசிய நெருப்பை அணையாமல் பாதுகாத்து வந்திருக்கிறோம். தமிழ்நாடு நாள் 1956 நவம்பர் 1இல் மொழி வழியாக நமக்கு தமிழ்நாடு என்கிற இன்றைக்கு இருக்கிற இந்த நிலப்பரப்பு உறுதி செய்யப்பட்ட நாள். இதே எங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் சார்பில் ஈரோட்டில் எல்லை காப்பு எல்லை மீட்பு மாநாட்டினை நாம் நடத்தினோம். அப்படி நடத்துவதற்கான சூழல் அன்றைக்கு நம்மை நெருக்கி தள்ளின. கன்னட வெறியர்கள் ஒகேனக்கல் எங்களுக்கு சொந்தம் என்று தொடங்கி தர்மபுரி வரைக்கும் கன்னடர்களுக்குத்தான் சொந்தம், கன்னடத்துக்குத்தான் சொந்தம் என்று வாட்டாள் நாகராஜ் தலைமையில் ஒகேனக்கல் வந்து போராடி போனார்கள். எப்படி அன்றைக்கு மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் இங்கே சென்னையில் ஆயிரக்கணக்கில் திரண்டு போராடினார்களோ அப்படி கன்னட வெறியர்கள் ஒகேனக்கல் எங்களுக்கு சொந்தம் என்று போராடினார்கள். அதனுடைய நீட்சியாக தமிழகத்தின் மையப்பகுதிகளை கூட எங்களுக்கு சொந்தம், எங்களுடைய தாயகம், கன்னடர்களின் தாயகம் என்று அவர்கள் அதை ஒரு பெரிய இயக்கமாக நடத்தி கொண்டிருந்த போது நாம் எல்லை காப்பு எல்லை மீட்பு மாநாட்டினை தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் சார்பில் அன்று தோழர் மோகன்ராஸ் அவர்களுடைய பேருழைப்பில், பெரிய உழைப்பில் தமிழ்நாடை திரும்பி பார்க்க செய்கிற அளவில் நடத்தினோம். வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டத்தினுடைய ஈகியர்களை, வீரர்களை எல்லோரையும் திரட்டி நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்க மேடையில் அமர்த்தி அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்தோம். இருக்கிற மண்ணை காப்பது மட்டுமல்ல, இழந்த மண்ணை மீட்பதற்கென்று அன்று தோழர் தியாகு எழுக எழுக தமிழகம் என்று ஒரு பாடலையும் இயற்றினார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அதை இசையமைத்துக் கொடுத்தார்.
இன்றைக்கும் நாம் இழந்த மண்ணை மீட்கிற இடத்திலும் இருக்கிறோம், இருக்கிற மண்ணை காக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான காலத்தில் இந்த தமிழ்நாட்டை மாநிலம் என்கிற தகுநிலையை காப்பதற்கே நாம் போராட வேண்டியிருக்கிறது. இந்த எல்லை போராட்டத்தினுடைய அடையாளமாக மாப்போ சிவஞானம் அவர்கள் இருந்தார், மாப்போசி இருந்தார். ஒரு இனம் என்றால், ஒரு நாடு என்றால், தாயகம் என்றால் அதற்கு ஒரு எல்லை வேண்டும். எல்லையை இழந்துவிட்டு பொத்தம் பொதுவாக நாம் விடுதலை கோர முடியாது. அந்த எல்லை போராட்டத்தினுடைய தமிழ்நாட்டின் அடையாளமாக மாப்போசி இருந்தார். இதை தந்தை பெரியார் அங்கீகரித்து பேசியிருக்கிறார். தமிழ் முரசு ஏட்டில் மாப்போசி அவர்கள் எல்லை போராட்டங்களை நடத்துவது குறித்தும் அதற்கான தமிழர் அணிதிரட்சி குறித்தும் தொடர்ந்து எழுதிய போது பெரியார் விடுதலையில் தமிழ் முரசை வாங்கி படிக்கச் சொல்லி பரிந்துரை செய்ததுண்டு. ஒரு முறை மாப்போசி திருவனந்தபுரம் எல்லை போராட்ட நிகழ்விற்காக திருவனந்தபுரம் தொடர்வண்டியில் போய்க் கொண்டிருந்த போது தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் அந்த தொடர்வண்டி பெட்டியில் ஏறுகிறார்கள். மாப்போசி இருப்பதை அறிந்து தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் மாப்போசியை தேடி, அவருடைய பெட்டிக்கு தேடி போய் இட்லியும் நெய்யும் சர்க்கரையும் கொடுத்து உபசரித்து, நீங்கள்தான் இந்த எல்லை போராட்டங்களை தமிழகம் முழுவதும் பேசுகிறீர்கள், அதற்காக இயங்குகிறீர்கள், அதனுடைய அடையாளமாக நீங்கள் திகழ்கிறீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள் என்று தந்தை பெரியார் நேரடியாக மாப்போசியிடம் சொன்னார். மாப்போசி எனது போராட்டம் என்கிற நூலில் இதை பதிவு செய்திருக்கிறார். நான் நெகிழ்ந்து போனேன். என்னை விட மூத்த தலைவர் என்னை தேடி வந்து என்னை உபசரித்து என் உழைப்பை ஏற்று பேசியது எனக்கு நிகழ்ச்சியை தந்தது என்று மாப்போசி எனது போராட்டம் நூலில் எழுதியிருக்கிறார். இந்த எல்லை போராட்டத்திற்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாள் குறித்த போது இந்த போராட்டத்திற்கு தந்தை பெரியார் வரவேண்டும் என்று மாப்போசி விரும்பி, அப்பொழுது சுற்றுப்பயணத்தில் இருந்த தந்தை பெரியாருக்கு மாப்போசி ஒரு தந்தி அனுப்பினார். தந்தியை பார்த்தவுடன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தந்தை பெரியார் உடனடியாக நிறுத்தி கொண்டு மாப்போசியின் அழைப்பை ஏற்று நேரடியாக மாப்போசியை வந்து சந்தித்து, இந்த அனைவரையும் எல்லை போராட்டத்திற்காக திரட்டுகிற தகுதி படைத்தவர் நீங்கள்தான், நீங்கள் அழைத்து நான் எப்படி வராமல் இருப்பேன், இந்த கூட்டத்தை உங்களிடத்தில் உங்கள் தலைமையில் நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று தந்தை பெரியார் மாப்போசியை நேரில் பார்த்து சொன்னார். தமிழ் முரசு ஏட்டில் தமிழ்நாடு சுய அரசாக இருக்க வேண்டும், சுயநிர்ணய உரிமையுள்ள அரசாக இருக்க வேண்டும், சோசலிச தமிழ் குடியரசை படைக்க வேண்டும் என்றெல்லாம் மாப்போசி எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது விடுதலையில் எழுதினார்கள், சொன்னோம் சொல்கிறார்கள், நாம் சொன்னோம், இன்றைக்கு மாப்போசி சொல்கிறார் என்று எழுதினார்கள். இதற்காகவே தமிழ் முரசு ஏட்டை வாங்கி படியுங்கள் என்று விடுதலையில் எழுதியதுண்டு. இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், நாம் சென்னையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சென்னையை காத்த பெருமை முதன்மையாக மாப்போசிக்கு உண்டு என்பதை மறுப்பதில் நியாயமில்லை. நாம் தமிழ் தேசியம் பேசுகிறோம், தமிழ் தேசிய விடுதலைக்கு நிற்கிறோம். இந்த தமிழ் தேசிய விடுதலை தான் நம்முடைய லட்சியம் என்றால், இந்த தமிழ் தேசிய விடுதலையில் நாம் விடாப்பிடியாக இருக்கிறோம் என்றால், இந்த தமிழ் தேசியத்திற்கு பல்வகையிலும் பங்களித்த, நேர்நிறையாக பல்வேறு கூறுகளிலும் பங்களித்த, அடிப்படை கோட்பாட்டில் முரண்பட்டாலும் இந்த தமிழ்நாட்டு எல்லையை பாதுகாத்த, தமிழ் மொழிக்காக நின்ற, தனித்தமிழ் இயக்கத்திற்காக உழைத்த
என்ற எல்லா தலைவர்களின் ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பன்முகமாகத்தான் நாம் தமிழ் தேசியத்தை அணுக முடியும். தமிழ் தேசிய விடுதலைக்கு நிற்கிற நாம் ஒருவரை புறக்கணித்தோ, ஒருவரை இழிவுபடுத்தியோ, ஒருவரை எதிர்முகாமில் நிறுத்தியோ இந்த தமிழ் தேசியத்தின் ஓர்மையை கட்டி எழுப்ப முடியாது. அதற்காக அவர்களுடைய முரண்களை, வேறுபாடுகளை நாம் மறைப்பதாகவோ அதை படிப்பினையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றோ பொருளாகாது. நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அந்த படிப்பினையை கற்று அவர்கள் எங்கே தடுக்கி விழுந்தார்களோ அந்த பள்ளத்தை மேடாக்கி சமமாக்கி நடைபோடுகிற பொறுப்பு ஒவ்வொரு தமிழ் தேசியருக்கும் உண்டு. லட்சியம் உடையவருக்கு உண்டு. தலையை கொடுத்தேடும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழக்கம் கொடுத்தார். இந்த எல்லை போராட்டத்திற்காக தார் கமிஷன் அமைக்கப்பட்டு தார் கமிஷன் எடுத்த எடுப்பிலேயே ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகியவற்றுக்கு தனி மாகாணங்கள் அமைக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பிய போது மாப்போசி உடனடியாக கேட்டார், இங்கே எங்கள் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது? நீங்க மகாராஷ்டிரா கேட்கிறீங்க, ஆந்திரா, கேரளா எல்லாத்தையும் கேட்கிறீங்க, தமிழ்நாடு எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு தனி மாகாணமாக வேண்டாமா? ஏன் தார் கமிஷன் ஒரு தேசிய இனத்தின் பிறப்புரிமையான, தன்னுடைய தாயகத்தை காத்துக் கொள்ளுகிற பிறப்புரிமையான தேசிய இனத்தின் பிறப்புரிமையை எப்படி தார் கமிஷன் ஒரு விவாத பொருளாக ஆக்கலாம் என்ற கேள்வியை மாப்போசி எழுப்பினார். இறுதியாக தார் கமிஷன் மொழிவழி மாநிலங்கள் தேவையில்லை என்ற போது, உனக்கு அது வேலையே இல்லை, தார் கமிஷனுக்கு மொழிவழி மாநிலம் அமைப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கிற அதிகாரம் தார் கமிஷனுக்கு இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. காங்கிரஸ் இயக்கமே மொழிவழியில் அமைக்கப்பட்டு விட்டது. அது மொழிவழி மாநிலங்கள் அமைப்பதற்கு உறுதி கொடுத்து விட்டது. இந்திய அரசு தார் கமிஷனை அமைத்தது மொழிவழி மாநிலங்களை எப்படி அமைப்பது, எப்போது அமைப்பது, அதன் நிர்வாகம் எவ்வகையில் இருக்க வேண்டும், சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு அதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து சொல்வதற்குத்தான் தார் கமிஷனை ஒழிய மொழிவழி மாநிலங்கள் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்கிற அதிகாரம் தார் கமிஷனுக்கு இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்று மாப்போசி சொன்னார். நமக்கு தாயகம் வந்துவிட்டது, நமக்கென்று எல்லை வந்துவிட்டது. எல்லையில் நாம் பலவற்றை இழந்திருக்கிறோம். தேவிகுளம் பீர்மேட்டை இழந்தோம். தேவிகுளம் பீர்மேட்டை இழந்ததனால் முல்லை பெரியாறு உரிமையை இழந்தோம். சித்தூர் பகுதியை ஆந்திரர்களிடம் இழந்தோம். அதனால் நிறைய நீர் ஆதாரங்களை, ஆறுகளை நாம் இழந்தோம். இப்படி எவ்வளவோ இழந்திருக்கிறோம். நாம் பெற்றது, நீங்கள் தெற்கெல்லை போராட்ட வரலாறாகட்டும், வடக்கெல்லை போராட்ட வரலாறாகட்டும், வடக்கெல்லையினுடைய அடையாளமாக மங்களங்கிழார் இருந்தார். தெற்கெல்லை போராட்டத்தினுடைய அடையாளமாக மார்ஷல் நேசமணி இருந்தார். மார்ஷல் நேசமணிக்கு குமரியின் தந்தை என்று பெயர். தென் திருவிதாங்கூர் பகுதிகளில் இருக்கிற தமிழ் பகுதிகள், பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்கிற பகுதிகள் தமிழ்நாட்டுக்குத்தான் சொந்தம். மலையாளிகள் ஐக்கிய கேரளம் அமைப்பதற்காக அவர்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்த போது மலையாளிகள் சொன்னார்கள், கேரளத்தவர்கள் சொன்னார்கள், குமரி எங்கள் தலை, திருவனந்தபுரம் எங்கள் நெஞ்சு, காசர்கோடு எங்கள் பாதம், ஒருபோதும் எங்கள் எந்த பகுதியை தலையையும் இழக்க மாட்டோம், பாதத்தையும் இழக்க மாட்டோம் என்று ஐக்கிய கேரளத்தை உருவாக்க உழைத்தவர்கள் குமரி எங்கள் தலை என்றார்கள். அந்த தலையை வெட்டி எறிவதற்கு முன்னணியில் நின்ற ஒரு பெரு வீரன் மார்ஷல் நேசமணி. நீ தலை என்கிறாய், குமரி எங்கள் தாயகம், எங்கள் தமிழர் தாயகம் என்று
குமரி விடுதலையின் அடையாளமாக மார்ஷல் நேசமணி இருந்தார். தமிழ் பகுதிகள் பெரும்பான்மையாக தமிழர்கள் பேசுகிற பகுதிகள் இயல்பாக தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று மாப்போசியும் சொன்னார், மார்ஷல் நேசமணியும் சொன்னார், தந்தை பெரியாரும் சொன்னார். பெரும்பான்மையாக தமிழ் பேசுகிற பகுதியை தமிழ்நாட்டுடன் நீ இணைக்க மாட்டாய் என்றால் மொழி வழி மாநிலம் அமைப்பதற்கான அடிப்படையே தகர்ந்து போய்விடும் என்று பெரியார் எச்சரித்தார். இந்த குமரி விடுதலை, இந்த தமிழ் பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைக்கிற இந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் மார்ஷல் நேசமணி வரிகொடா இயக்கத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். கேரள அரசு, அன்றைய அரசு மிகப்பெரிய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்ட போது தடையை மீறி மார்ஷல் நேசமணி துணிந்து போராட்ட களத்திற்கு வந்தார். அவரை வீட்டுக்காவலில் வைத்தார்கள். மலையாளிகள் தமிழர்களை அடித்தார்கள், சொத்துக்களை சூறையாடினார்கள், துப்பாக்கிச்சூடு நடந்தது, உயிரிழப்புகள் நிகழ்ந்தன. அத்தனை வன்முறைகளுக்கு நடுவிலும் மார்ஷல் நேசமணி இந்த குமரி விடுதலை இயக்கத்தை, இந்த தெற்கெல்லை போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார். வடக்கெல்லை போராட்டத்தில் சென்னையை காக்கிற போராட்டம் என்று இந்த 3 போராட்டங்களிலும், சென்னையை காக்கிற போராட்டம், தெற்கெல்லை போராட்டம், வடக்கெல்லை போராட்டம், இதனுடைய அடையாளமாக மங்களம் கிளார் இருக்கலாம், இதனுடைய அடையாளமாக மார்ஷல் நேசமணி இருக்கலாம். மொத்தத்தில் எல்லை போராட்டத்தின் ஒருமித்த அடையாளமாக மாப்போசி இருந்தார். எல்லைகளை மீட்கிறோம், சரி, மீட்டு இந்த எல்லைகளை எவன் எல்லையோடு இணைப்பது? இந்த தாயகத்தை, எல்லையை மீட்டு உறுதிப்படுத்தி இருக்கிற இந்த தமிழ்நாடு என்கிற தாயகத்தை எவன் ஆட்சியின் காலடியில் வைப்பது? எவன் ஆதிக்கத்தின் கீழ் இருப்பது? யாருக்கு அடிமையாயிருப்பது? எல்லையை மீட்கிறோம் என்றால் இந்த எல்லைக்கு, இந்த தாயகத்திற்கு, இந்த தமிழ் தேசிய இனத்திற்கு இறையாண்மை வேண்டும். இறைமையற்ற எல்லை நம்மை அந்த எல்லைக்குள் அடிமைகளாக வாழத்தான் பழக்குமே தவிர விடுதலைக்கு நம்மை அணிதிரட்டாது. அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், நான் விடுதலைக்காக நிற்கிறவனை தவிர விஸ்தீரணத்துக்காக அல்ல. எல்லை போராட்டத்தை அப்படி வெறும் விஸ்தீரணமாக பார்க்க கூடாது என்றாலும் மாப்போசி தனி தமிழரசு வேண்டும், சோசியலிச தமிழ் குடியரசு வேண்டும், நாங்கள் சுயமாக எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு மாப்போசி இறுதியாக சொல்லுவார், இப்படி ஒரு தமிழ்நாட்டை படைத்து ஒரு ஐக்கிய இந்தியாவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மாப்போசி சொல்லுவார். இந்த இடத்தில் தான் தந்தை பெரியார் முரண்பட்டார். நான் எப்போதும் சொல்லுவது, பெரியார் வாழ்க என்று சொன்னால், ஏன்னா நாடாளுமன்றத்தில் போய், இந்திய நாடாளுமன்றத்தில் போய் பதவியேற்கிற போது பெரியார் வாழ்க என்று பதவியேற்பதை எல்லோரும் பெருமையாக மகிழ்ச்சியாக சொல்லுகிற போது, மகிழ்ச்சி தான், அது பெருமைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெரியார் வாழ்க என்றால் இந்தியா ஒழிக என்று பொருள். இந்த இந்தியா ஒழிவது குறித்த சிந்தனை இல்லாமல், இந்த இந்திய கட்டமைப்பை ஒழிப்பதற்கு குறித்த எந்த முனைப்பும் இல்லாமல் பெரியாரை உயர்த்தி பிடிப்பது என்பது தன்முரண்பாடானது. என பெரியார் திரும்ப திரும்ப சொன்னார், திராவிடர் கழகத்தின் இருபெரும் லட்சியங்கள் சாதி ஒழிப்பும் தனித்தமிழ்நாடும். விடுதலை என்று அவர் பெயர் வைத்தால் அது தமிழ்நாடு விடுதலையைத்தான். குடியரசு என்று தந்தை பெரியார் பெயர் வைத்தால் அது தமிழ்நாட்டு குடியரசு படைப்பதற்குத்தான். புரட்சி என்றால் அது தமிழ் புரட்சி தான். இதில் பெரியார் எப்பொழுது விலகி போனார், எப்பொழுது அவர் அதை முன்னுக்கு பின் முரணாக என்றைக்கு பேசினார் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற லட்சியத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுத்தவர் இல்லை. நீங்கள் இந்த எல்லை போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது கூட, திராவிடர் கழகம் நடத்துகிற மாநாடுகளில்
இந்த வடவர் ஆதிக்கத்திலிருந்து திராவிட நாடு விடுதலை பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதற்கான போராட்டங்களை அறிவித்தார். 38 தமிழ்நாடு தமிழருக்கே, அப்புறம் திராவிட நாடு, பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே. 56 அரசமைப்பு சட்ட எரிப்பில் அவர் தமிழ்நாடு தமிழருக்கே லட்சியத்தை உயர்த்தி பிடித்தார். தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும், தியாகராய நகர் இறுதி சொற்பொழிவு வரைக்கும் அவர் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற விடுதலை முழக்கத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை. தாயகம் வேண்டும், நமக்கு ஒரு எல்லை வேண்டும் என்றால் அந்த எல்லை, அந்த தாயகம் விடுதலை பெற்றதாக, வடவர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதாக, இந்திய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதாக இருக்க வேண்டும். இங்க எப்படி திராவிடன் என்று சொல்லலாம்? எங்கள் தமிழன் என்கிற இன அடையாளத்தையே தந்தை பெரியார் மாற்றிவிட்டார், மறுத்து விட்டார் அப்படின்னு பேசுறாங்க. தந்தை பெரியார் திராவிடர் ஏன் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருடைய தொகுப்புகளிலும் இருக்கு. பெரியார் அன்றும் இன்றும் என்கிற அந்த தொகுப்பிலும் இருக்கு. திராவிடர் ஏன் என்கிற தலைப்பில் தந்தை பெரியார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஏன் நான் இந்த திராவிடர்ங்கிற சொல்லை தேர்ந்தெடுத்தேன்? அதற்கு பெரியார் சொல்லுகிற ரொம்ப முத்தாய்ப்பான மையமான செய்தி, நான் இந்தியன் இல்லை என்கிறேன், நான் இந்தியன் இல்லை என்கிறேன், என் நாடு இந்தியா இல்லை என்கிறேன், என் மொழி இந்தி இல்லை என்கிறேன், என் பண்பாடு இந்தி பண்பாடு இல்லை என்கிறேன். அப்படி என்றால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளமாக நான் என்னை திராவிடன் என்று அழைத்துக் கொள்கிறேன். இப்படித்தான் இன்னைக்கு எல்லோரும் திராவிடன் என்கிறதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? we belong to a Dravidian stock என்றால், நான் ஒரு திராவிட இனத்தை சார்ந்தவன் என்றால், நான் திராவிடன் என்றால் நான் இந்தியன் இல்லை என்று பொருள். என் நாடு இந்தியா இல்லை என்று பொருள். என் மொழி இந்தி இல்லை என்று பொருள். என் நாடு தமிழ்நாடு, என் தேசிய மொழி தமிழ் என்கிற கருத்தில் ஊன்றி இருப்பதுதான் திராவிடம். ஏன்னா திராவிடம் என்பது கருத்தியல் என்கிற முடிவுக்கு வந்தாச்சு. திராவிடம் என்பது இனமோ நாடோ பண்பாடோ எதுவும் கிடையாது, மொழியோ கிடையாது. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் என்றால் அந்த கருத்தியலின் முதன்மை கருத்தியல் இந்தியா ஒழிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். இதை விட்டுட்டு என்ன திராவிட கருத்தியல் இருக்கு? 1956 அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்தில், அந்த எரிப்பு போராட்டத்துக்கு தந்தை பெரியார் இந்திய அரசுக்கு கெடு கொடுத்தார். சாதியை பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகளை நீக்கலனா எரிப்பேன்னு சொன்னார். அந்த கெடுவை மீறி கெடு தொடர்ந்த போது அந்த போராட்டத்தை அறிவிச்சார். சிறைக்கு போக தயாராக இருக்கிறவர்கள் போராட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னார். பிணை கேட்கக்கூடாது, பெயில் கேட்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கக்கூடாது. சிறைக்கு போக தயாராக இருக்கிறவர்கள் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்த முன்வாருங்கள் தான் பெரியார் அறிவிச்சார். அப்ப திராவிடர் கழக தொண்டர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்ல வேண்டும்ன்ற வாசகத்தை தந்தை பெரியார் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். இதுதான் நீதிமன்றத்தில் திராவிடர் கழக தொண்டர்கள் சொல்ல வேண்டிய அந்த முதல் வாசகம். நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன். இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கிற, சாதிக்கு அடிப்படையாக இருக்கிற மதத்தை பாதுகாக்கிற, பழக்க வழக்கம் மரபு என்கிற பெயரில் பாதுகாக்கிற இந்த சட்ட பிரிவுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. ஏன் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நான் கொளுத்துறேன் அப்படின்றதுக்கு காரணம் சொல்லுகிற போது, நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன் என்று சொல்லிவிட்டு இந்த சாதியை காக்கிற பிரிவுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே பத்தியில் தந்தை பெரியார் இரண்டாவதாக ஒரு காரணத்தை சொன்னார். அந்த காரணம், இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தமிழர்களுக்கான சட்டம் அல்ல. இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற இடத்தில் தமிழர்களின் பிரதிநிதித்துவம் இல்லை. நாளை இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கோ
திருத்துவதற்கோ ஆன வாய்ப்பை இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் தமிழர்களுக்கு வழங்கவில்லை. இந்த முதல் பத்தியிலேயே அவர் 2 காரணங்களை, இந்த இந்திய அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டத்திற்கான 2 காரணங்களை முன் பத்தியிலேயே அறிவித்து விட்டார். ஒன்று, இது சாதி காக்கிற அரசமைப்பு சட்டம். இரண்டாவது, இது தமிழர்களுக்கான அரசமைப்பு சட்டம் அல்ல. இது தமிழர்களை நாளை திருத்துகிற வாய்ப்பை இந்த தமிழர்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கல. அதனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துகிறோம். இது சாதி ஒழிப்புக்கான அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டம் மட்டுமல்ல, அது தேசிய இன விடுதலைக்கான, தமிழ்நாடு விடுதலைக்கான அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டம். அதனால் அதை 56 சட்ட எரிப்பு போராட்டத்தை சாதி ஒழிப்பு போராட்டம் மட்டுமாக குறுக்கி பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு தமிழ் தேசிய போராட்டம். தமிழ் தேசிய போராட்டம் என்றாலே அது சாதி ஒழிப்பு போராட்டம் தான். நீங்க தமிழ் தேசியம் என்கிற இந்த கோட்பாட்டில் சாதி ஒழிப்பை மட்டும் நீங்கள் தனியாக உருவி எடுத்து விட்டால் தமிழ் தேசியம் உயிரற்ற ஒரு கூடு, உயிரற்ற ஒரு பிணம். சாதி ஒழிப்பு இல்லையானால் தமிழ் தேசியம் எங்க இருக்கு? பெரியாரே அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னது சாதி ஒழிப்புக்கு தான். பார்ப்பனிய ஒழிப்புங்கிறது சாதி ஒழிப்புக்கு தான். இந்து மதத்தை ஒழிப்பேன்றது சாதி ஒழிப்புக்கு தான். காந்தியாரை ஒழிப்பேன்றது சாதி ஒழிப்புக்கு தான். காங்கிரஸை ஒழிப்பேன்றது சாதி ஒழிப்புக்கு தான். சுயமரியாதை இயக்கம் தொடங்கினது சாதி ஒழிப்புக்கு தான். அதே பெரியார் இந்தியாவை ஒழிப்பேன் என்று சொன்னதும் சாதி ஒழிப்புக்குத்தான். இந்தியா ஒழியாமல் சாதி ஒழியாது என்பதனால் தான் இந்தியாவை ஒழிப்பேன் என்றார். தமிழ்நாடு விடுதலை அடையாமல் சாதி ஒழிய முடியாது என்பதனால் தான் அவர் தமிழ்நாடு விடுதலை எடுத்தார். இல்லைனா தேசாபிமானமே எனக்கு கிடையாது என்று சொன்னவர், மொழி அபிமானமே எனக்கு கிடையாது என்று சொன்னவர், தமிழ்நாடு விடுதலை அடையாமல் சாதி ஒழியாது என்று சொல்லுவாரா? அந்த இடத்திற்கு வந்திருப்பாரா? இந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் பிறகு, ஏன்னா நேரு இந்த போராட்டத்தை கிண்டல் அடிக்கிறார், இந்த போராட்டத்தை நக்கல் அடித்து பேசுகிறார். இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறட்டும்ங்கிறார். அப்போ அன்றைய தலைமை அமைச்சர் நேரு சென்னைக்கு வர இருந்த போது தந்தை பெரியார் தான் சொன்னார், நீங்கள் நாளை என் தமிழ்நாடு, எங்கள் தமிழ்நாடு, பெரியார் சொன்னது, என் தமிழ்நாட்டிற்குள், எங்கள் தமிழ்நாட்டிற்குள் வர வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் விசா எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டும் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார். அதே போராட்டத்தில் அவர் அதுக்கு பிறகு சிறைக்கு போறது எல்லாம் நடக்குது. மீண்டும் தந்தை பெரியார் சொன்னார், மீண்டும் நான் எச்சரிக்கிறேன், இந்த அரசமைப்பு சட்ட பிரிவுகளை நீங்கள் இனிமேலும் திருத்தவில்லை என்றால், பெரியார் அறிவிச்ச போராட்டம், இனிமேலும் நீங்கள் திருத்த மாட்டீர்கள் என்றால் நான் இந்திய கொடியை எரிப்பேன். பெரியார் அறிவித்த போராட்டம். வெறும் சாதியாக்கிற சட்டப்பிரிவுகளை எரிச்சா போதும், அதை நீக்கினா போதும், திருத்தினா போதும் என்றால் அவர் ஏன் இந்திய கொடியை எரிப்பேன் என்கிற போராட்டத்தை அறிவிக்க வேண்டும்? நீ அப்பவும் செய்யலன்னா இன்னொரு போராட்டத்தை அறிவித்தார். இந்திய வரைபடத்தை தமிழ்நாடை நீங்களாக எரிப்பேன். வெறும் சாதியாக்கிற பிரிவுகள் நீங்கினால் போதும், திருத்தப்பட்டால் போதும் என்றால் அவர் ஏன் இந்திய கொடியை எரிக்க வேண்டும்? தமிழ்நாடு நீங்களான இந்திய வரைபடத்தை கொளுத்த வேண்டும். இந்த தெளிவோடு தந்தை பெரியார் தந்த இந்த விடுதலை அரசியல் தெளிவோடு அனைத்தையும் அணுகுவோம். நம்முடைய இழந்த எல்லைகளை மீட்போம், இருக்கிற எல்லைகளை காப்போம். எல்லைகளை மீட்பதும் காப்பதும் போதாது, நம்முடைய தாயகத்திற்கு, நம் தமிழ் தேசிய இனத்திற்கு இறைமை வேண்டும், இறையாண்மை வேண்டும். தந்தை பெரியாரை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், தந்தை பெரியாரை நாம் உயிராக கருதுகிறோம் என்றால், தமிழ்நாடு விடுதலைதான் நம்முடைய முதன்மை லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.